Without this understanding, Roman Catholicism until this day is conducting mass. More example before I close. நான் முடிப்பதற்கு முன்னதாக இன்னொரு எடுத்துக்காட்டு. John 6 and verse 53. யோவான் 6:53. So when you read the whole passage, you find Jesus was speaking about the words that he spoke through the Spirit. That's it, nothing more. இந்த குறிப்பிட்ட வசன பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சம் ரத்தம் என்று சொன்னவைகள் ஆவியானுடைய ஒத்தாசை கொண்டு அவர் பேசின ஜீவ வார்த்தைகள் தான் என்று சொல்லி அறிந்து கொள்ளலாம். Without this understanding, Roman Catholicism until this day is conducting mass. இந்த ஒரு விளக்கத்தை சரிவர அறிந்து கொள்ளாததினால் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் இன்றைய வரைக்கும் அவர்கள் ஒரு பலி செலுத்தி வருகிறார்கள். They say that this becomes the actual blood, இந்த ரசம் ரத்தமாக மாறுகிறது, and the bread becomes the actual flesh. இந்த ரொட்டி கிறிஸ்துவினுடைய சரீரமாக மாறுகிறது என்று நம்புகிறார்கள். It's a literal transfiguration. அது எழுத்தின்படியாக அப்படியே உருவாகாரம் ஆகிறது என்று சொல்கிறார்கள். So when you take it, அதை நாம் பருகும்போது புசிக்கும்போது you get life. அது நமக்கு ஜீவன் கொடுக்கிறது. So when a man is dying, please pour it into his mouth and push it into his mouth so that he'll go to heaven. ஆகவே ஒருவன் மரித்துக் கொண்டிருந்தால் அவன் மரித்துக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் இந்த ரத்தத்தை இந்த ரொட்டியையும் இந்த ரசத்தையும் அவனுடைய வாயிலே திணித்து ஊற்றினால் அவன் நேரடியாய் பரலோகம் போய் விடுவான், ஜீவன் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். That some of the CSI people, Anglicans also have believed it. அதே CSI சபை ஆங்கிலிக்கன் திருச்சபை நம்ப தொடங்கி இருக்கிறது. And once Anglicans believe it, Pentecostals also will believe it. ஆங்கிலிக்கன் சபையினர் நம்பினால் உடனே பெந்தேகோஸ்தே சபை நம்பும். One learns from the other. ஏனென்றால் ஒருவரிடமிருந்து கற்றுக்கொள்கிறார்கள். See, he puts the wafer here. அவர் கையிலே வைப்பது அந்த ரொட்டி துண்டு. I don't know, is it so heavy? What happens? அது கை நடுங்குறது, பாரமா இருக்குது போல. It comes from Roman Catholicism. ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் தான் அந்த நடுக்கம் பாரம் எல்லாம் வரும். This is bread. இது ரொட்டி தான். It's a wafer. You can either buy it here or you can buy it in the market or you buy it in Madras ELS opposite government hospital. Anywhere you can. இந்த ரொட்டி துண்டை நாம் எந்த கடையில வாங்கலாம், ஒருவேளை தேவைப்பட்டால் CLS பொது மருத்துவமனைக்கு முன்னே சென்னைப்பட்டினத்தில் இருக்கிறது, அங்கு கூட நீங்கள் வாங்கலாம். It was part of a regular meal. In that meal, first item Jesus took the bread and broken gave, and then they continued to eat the other bread. இந்த திருவிருந்து என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பொதுவான ஒரு விருந்தாக அனுசரித்த ஒன்று. அந்த விருந்தை அவர் ஆரம்பிக்கும் போது அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து பிட்டுக் கொடுத்தார். It has become so ritualistic. அது ஒரு இப்பொழுது பாரம்பரியமாக ஒரு சடங்காக மாறிவிடுகிறது. To the extent the moment you get your hand shakes. அந்த வாங்கும்போது கையே நடுங்குற அளவுக்கு போய் விடுகிறது. You see, taking a text out of context is a pretext. ஒரு வசனம் சொல்லப்பட்ட சூழமைவை எடுத்து நாம் கையாளும் போது அது தவறான வசனம். So in the immediate context, ஆகவே சொல்லப்பட்ட உடனடி சூழமைவு, passage or chapter context, அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிற அத்தியாயத்தின் சூழமைவு, book context, அந்த வசனம் சொல்லப்பட்ட புத்தகத்தின் சூழமைவு, parallel passages context, அதற்கு இணையான வசன பகுதியின் சூழமைவோடு ஒப்பிட்டு பார்த்தல், whole Bible context, முழு வேதாகமத்தோடு ஒப்பிட்டு பார்த்தல்.